இது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி தான் நாங்கள் சொல்லுவோமே. பிபிசியில் we wanted even to release this as a documentary. இதோட பார்த்தே வந்து இட்ஸ் அ மூவி தான். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க அந்த சவுண்ட்ஸ்கேப். நீங்கள் கேட்கும்போதே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், சாங்ஸாக இருக்கட்டும். நீங்கள் சொல்கிறீங்களா இப்போ சினிமாட்டோகிராஃபர் வந்து ஸ்டுடியோவில் உட்காந்துருப்பாரு மியூசிக்கு ஸ்கோர் பண்ணும்போது சினிமாட்டோகிராஃபர் இருப்பாங்க. பாரின்ற ஒரு விஷயத்த வந்து பாட்டாக மாற்றணுன்ற ஒரு சேலஞ்ச் ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கும். எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி கொட்டிகிட்டே இருக்குது. இவ்வளோ கஷ்டமாடா பட்டீங்க. டேப்லெட் வேணும்னா அந்த பழைய மூவிஸ்லாம் ஒரு சந்தைக்கு போகிறேன், ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள் வாங்கிட்டு வரேன் அப்படிம்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒருத்தர் குதிரையில் வருவார். Hi, welcome to the show. வணக்கம். So, இந்த படத்தோட சினாப்சிஸ் படிக்கும்போது it talks about a story, it tells a story about a fight against corruption. It's a story of justice versus corruption. ரொம்ப இன்டென்ஸான ஒரு படம் நினைக்கிற ட்ரெய்லர் பார்த்தபோது, when you acted in the film, it's already set in a forest area, right? So there is already a physical demands of the story. Did that help you in embodying all these qualities that the film is talking about? I think she is the right person to answer your question. It is to Jeeva. எனக்கு வந்து எப்படின்னா, என் பேர் ஜீவா, சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக பண்ணிகிட்ருக்கேன். ஐம் டிரான்ஸ்மேன். இந்த படத்தில் ஒரு சீக்வல்ஸ் ஒன்று பண்ணியிருக்கேன். அது 18ஆம் தேதி படத்தில் பார்க்க. இந்த படத்தில் நான் உள்ளே வரும்போது 2020 கதை சொன்னாங்க. என்னை கூப்பிட்டுட்டு 2020 சொன்னாங்க கதையை பற்றி, என்னோடய ஜேர்னி எப்படி இருக்கும், நான் எப்படியெல்லாம் என்னோடய கதாபாத்திரத்தை வடிவமைச்சிருக்காங்கன்றதெல்லாம் சொன்னாங்க. சொல்லும்போது எனக்கு ரொம்ப வாவ் சூப்பர் அப்படின்னு, இவ்வளோ நாளாக நம்ம எல்லாம் நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் வந்துட்டு இன்னும் சிறப்பான ஒரு கதாபாத்திரம் கிடைச்சிருக்குன்ற சந்தோஷத்தில் இருந்தோம். அப்போது எங்களுக்கு சூழ்நிலை சரியாக அமையாதனால இவங்க எல்லாம் ரிஹர்சல் பண்ணுறதுக்காக, ரிசர்ச் பண்ணுறதுக்காக அந்த வில்லேஜ் போயிட்டாங்க. ஸோ தமிழ், ஆதவன், ஜகன், இவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம், கிருபா, இவங்க எல்லாம் வில்லேஜ் போயாச்சு. வெள்ளக்கவி போயிட்டு ஒரு 2 இயர்ஸ் அங்கே இருந்து அங்கே எப்படியெல்லாம் இருக்காங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு அவங்க ரிசர்ச் பண்ணி நோட் பண்ணிவிட்டு திரும்ப வந்தாங்க. இதை எப்படியெல்லாம் எடுக்க போகிறாங்க பிளானிங் ஒரு 2 இயர்ஸ் போச்சு. இவங்க அப்படியெல்லாம் பிளான் பண்ணிட்டு ஃபைனலாக எங்களுக்கு கூப்பிட்டுட்டு போனாங்க. ஆனால் போகும்போது எங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும், இங்கே இதெல்லாம் கிடைக்காதுன்றதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ நானும் சரி எப்படி ஒரு இடத்துக்கு போகிறோமே, எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஒரு ஆவலாக இருந்தது. வீடியோ எடுக்கலாம், ரீல்ஸ் போடலாம் அப்படின்னு அந்த ஐடியாவில் போயிட்டோம். கொஞ்சம் ட்ரக் பண்ணி போகும்போது ஓகே இவ்வளோதானே போகலாம் அப்படின்ச்சு. இன்னும் அப்படின்னாங்க. இன்னுமா ஓகே போக 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 போயிட்டே இருந்தது. கடைசியாக ஒரு இடத்துல போய் நாங்கள் ரீச் ஆனோம். ஸோ அங்கே போய் படுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் சாப்பிட்டுட்டு. இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் மேலே போகணுன்னாங்க. இன்னும் 3 போகணுமா அப்படின்னா. அப்போ தான் அங்கே தான் நாங்கள் ஷூட் முடிச்சுட்டு இங்கே வந்து படுக்க தூங்க கீழே வருவோம்னு நினச்சோம். ஆனால் மேலே தான் எங்களுக்கு ஒரு 4 days 5 days டாப்பில் மேலே டே டைமில் ஃபுல்லாக சன்லைட்டு ஹீட் பயங்கரமாக இருக்கும், நைட்டில் ஃபுல்லாக குளிரும், அந்த மாதிரி இடம். ஸோ எங்களுக்கு ஃபஸ்ட் நாள் வந்து ஒரு மாதிரி ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. அடுத்த நாள் போக போக எங்கள் டைரக்ஷன் டீம், ஆர்ட் டைரக்டர், இவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம், இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறதை பார்த்த உடனே நம்ம இவங்களோட சேர்ந்து நம்மளும் நல்லா பண்ணணுன்ற ஒரு இன்வால்மெண்ட் எங்களுக்கு ரொம்ப அதிகமாச்சு. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருந்தது அந்த கதையை. அதுக்கப்புறமா நாங்கள் கதைக்குள்ளே போயிட்டோம். ஏன்னா இது நடந்து வந்தது, இதெல்லாம் இருந்தது. அப்புறமா நல்லா இருந்தது. அப்போ நாங்கள் அங்கே இருக்கும்போது ஒரு புயல் மாதிரி ஒரு சம்திங் அது வந்தது அன்றைக்கி. ஸோ டென்ட்டோடு எல்லாம் பறந்து போனாங்க, எல்லாம் கீழெல்லாம் விழுந்துருச்சு. ஸோ அப்போ அதுலேயும் கூட பசங்க எல்லோரும் எங்களெல்லாம் தாங்கி பிடிச்சி ரொம்ப நல்லா பண்ணாங்க. இந்த கதை வந்து எங்கள் சினிமா வந்து கலை மட்டும் இல்லை, ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாகவும் மாறிக்கிட்டு இருக்கு. இந்த படம் வந்து எங்கள் குரல், இந்த கெவி மூலமாக ஒரு குரல் கொடுக்குறோம். இந்த குரலை கேட்டு கேட்க வேண்டியவங்களுக்கு இந்த குரல் கேட்டு, பார்க்க வேண்டியவங்க பார்த்து, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா எங்கள் படத்தோட ரியல் சக்ஸஸ் அதுவாக தான் இருக்கும். அதுதான் என்னுடைய இது. பட் எங்கள் கேரக்டர் பற்றி சொல்லணும்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கேரக்டர் தான். பட் அதை பற்றி இப்போ ரிவீல் பண்ணல. ஸோ படம் பார்த்து தெரிஞ்சு. சரி யூ மென்ஷன் தட் இது ஒரு தெர் இஸ் அ மெசேஜ் இந்த ஃபிலிமில். இது ரியல் லைஃப் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குமா இந்த படத்துக்கு? ஆமாம், இந்த படத்தில் நாங்கள் காமிச்சிருந்த விஷயமும் சொல்லப்பட்ட விஷயங்களும்
எதுவுமே மிகைப்படுத்தி காணப்படவே இல்லை. ஏன்னா அந்த ஊரில் இப்பயும் பேசிக் விஷயங்களுக்காக அவங்க போராட வேண்டியிருக்குதான். ஒரு லைட் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், ஸ்கூலு, ஒரு கடை, ஒரு ஹாஸ்பிட்டல், எல்லாத்துக்குமே they are suffocating only. ஸோ நாங்கள் எதுவுமே வந்து it didn't exaggerate. It was the true life of people. ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் இன்சிடென்ட் நடந்து அதை பற்றி இல்ல அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு சம்பவங்கள். இதை வந்து அவங்க வந்து எத்தனையோ நூற்றாண்டு காலமா அந்த ஊர் வந்து ஒரு தனி தீவு மாதிரி தனித்து விடப்பட்டிருக்கு. ஆனா இங்க கவர்மெண்டால அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதாவது ரேஷன் கார்டு இருக்கு, ஓட்டை ஐடி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அவங்களுக்கு தேவை வேண்டிய அத்தியாவசியமான தேவைகளை வந்து அவங்களுக்கு கொடுக்காம இருக்காங்க. இதுதான் இதை வந்து எப்படி எடுத்துட்டு போறோம்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ எங்களுக்கு ஒரு கதையா இவங்க டைரக்ஷன் வந்து சினிமான்றது கனவு பட்டது. இந்த கதையும் அவங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சு சம்திங் இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை நம்ம நேரடியாக சொன்னோம்னா அது நிறைய ப்ராப்ளம் இருக்குல்ல. இவங்க கனவு பட்டறையில இயக்குனர், கேமராமேன் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்கவும் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ த ரீசன் ஐ ஆஸ்ட் இஸ், ஒரு சில பேர் ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன் இருந்தாலும் சொல்ல மாட்டோம் for their reasons. ஆனால் அது சொன்னால் அது இன்னும் பெட்டராக ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இந்த ரீசனுக்காக இந்த ஸ்டோரி ஆதாரமாக வச்சு இந்த படம் பண்ணேன்ன்றது சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்சுமேல் பாய்ஸ், அதுவும் கொடைக்கானல் வச்சு எடுத்த படம் தான். அதில் போலீஸ் ப்ரூட்டாலிட்டி, ஒரு லைட்டாக ஒரு போலீஸ் ப்ரூட்டாலிட்டி போர்ஷன் இருக்கும். அது பார்த்து கேரளாவில் நிறைய பேர் வந்து பொலிட்டிஷியன்ஸ் வந்து அது காமிச்ச விதம் அது அப்படியெல்லாம் நடந்திருக்கான்னு அவங்களுக்கு அப்போ தான் தெரியுது, படம் பார்த்தப்போ தான் தெரியுது. தென் தே ஆஸ்ட் இதை பற்றி விசாரிக்கணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணேன். அண்ட் தேர் வாஸ் அன் என்கொயரி ஆஃப்டர் தட். இப்போ அந்த மாதிரி ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸ் இல்லாத ஒரு இடத்துல இந்த மாதிரி ஸ்டோரி நடந்திருக்கலாம். ஸோ அதில் ஒரு உதாரணத்தை எடுத்து இன்னும் கொஞ்சம் கற்பனைகளை இந்த மாதிரி அதோட இன்டென்சிட்டியை கூட்டி குறைச்சி சினிமாக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுத்துருக்கோம். பட் அங்கே நடந்துட்டு இருக்கிற அங்கே சர்வைவலே கஷ்டப்பட்டு தான் சர்வைவ் பண்ணுறாங்க. அது உண்மை. அது நீங்கள் படம் பார்க்குறப்ப உங்களால் அதை ரிலேட் பண்ணிக்க முடியும். நீங்க சொன்னீங்க இல்லையா, நிறைய நியூஸ்ல வந்திருக்கு இது மாதிரி நடந்திருக்குன்ட்டு. நம்ம மூவி இப்ப லான்ச் பண்ணோம் இல்லையா, அது ஒரு ஒன் மந்த் முன்னாடி கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்தது நியூஸ்ல நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ஸ் வந்திருக்கு. நாங்க அதை ஆட் பண்ணிருக்கோம் எங்களோட இதுல. அவங்க கிட்ட கேளுங்க, கொடுப்பாங்க. ஐ வாண்டட் டு கெட் டு யூ டு படம் ட்ரெய்லர் பார்த்தப்போ ஒரு ரொம்ப வருஷம் முன்னாடி கிறிஸ்டோபர் நோலனோட டன்கிர்க் பார்த்தது ஞாபகம் வந்தேன். அது பார்த்தப்போ ஒரு ஃப்ரெண்ட் கூட போய் பார்த்தேன். அவர்கிட்ட நான் கேட்டேன் எப்படி இருந்தது படம். ஆனால் எனக்கு பிடிக்கல படம்னு சொன்னேன். நான் கேட்டேன் என்னாச்சு, அல்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது படம், அதுக்கு என்ன நல்லதா இல்லை, இல்லை இது யுத்தம் பற்றி படம், இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடாது, இல்லை அது அங்கே ஒரு சஃபரிங் இருக்கும்ல. இந்த படத்திலும் ரொம்ப சஃபரிங், அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுறோம் படம். அட் த சேம் டைம் கொடைக்கானல் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். எப்படி ஒரு கேமராமேனே எப்படி அங்கே ஒரு கேமரா வச்சாலே அது பியூட்டி வருவாங்க. அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கம்போசராக உங்களோட ஒரு ரோல் எப்படி? ஸோ பேசிக்கலி நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் தான். நீங்கள் சும்மா எங்களோட போஸ்டர் பார்த்தீங்கன்னா கூட பார்க்கும் போதே அப்படியே ப்ரீஸியாக வாவ் அப்படின்னு தான் இருக்கும். அந்த கிராமமே கூட, வெள்ளகவிங்கிற கிராமமே கூட மேலேந்து பார்க்கும்போது அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகாக இருக்கும். ஆனால் அது ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்கள்ல, தூரத்து பச்சை கண்ணுக்கு குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அது தூரத்துலேருந்து பார்க்கும்போது மட்டும்தான் நல்லாயிருக்கும். அந்த கிராமத்துக்கு நீங்கள் இறங்கி நடந்து போகணும் அப்படின்னு வந்ததுன்னா யூ வில் சஃபர். தட்ஸ் வாட் ஷீ இஸ் சேயிங். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் 3 கிலோமீட்டர், இன்னும் 3 கிலோமீட்டர். ஸோ அவங்க ஒரு தடவை நடந்து போகிறாங்க, ஒரு தடவை நடந்து வராங்கல்ல. பட் ஆனால் மக்கள் என்ன பண்ணுறோம், இவங்க சொன்ன மாதிரி அந்த மக்கள் வந்து டெய்லி நடந்து போகணும், டெய்லி நடந்து வரணும். ஸோ நான் இப்போ கொடைக்கானல் வந்து நம்ம பார்க்குறது டூரிசம் சைட் ஆஃப் கொடைக்கானல் பார்க்குறோம். வி ஹாவ் அனதர் சைட் ஆஃப் கொடைக்கானல். அண்ட் கொடைக்கானல் மட்டும் கிடையாது, கொடைக்கானல்ங்கிறது ஒரு பேர். பட் அதை சுற்றி நிறைய, அதாவது வெள்ளகவி மட்டுமே கிராமம் கிடையாது, கவின்னு இன்னொரு கிராமம் இருக்குது கேரளாவில் கூட, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய மலை கிராமத்தில் இப்போவும் தே ஆர் சஃபரிங் ஃபார் பேசிக் நீட்ஸ். நிறையா நீங்கள் அதில் ப்ராப்பராக காமிச்சிருக்கோம். நீங்கள் எடுத்தோடனே கால் பண்ணிலாம் பேச முடியாது யாருக்கும். இப்போ நான் வந்து அவங்க ஷூட்டிங்கில் இருக்கும்போது நான் ஒரு டியூன் பண்ணிகிட்டு இருக்கோம், ஏதாவது ஒன்று பேசணும் அப்படின்னா அவங்க ஒரு பாறைக்கு வருவாங்க. அங்கே அந்த பாறைக்கு வெளியில் வந்துட்டு கால் பண்ணுவான் தமிழ். ஸோ சைடு அவர் வந்து இது நடந்ததா அது நடந்தா எல்லாம் அப்போ பேசலாம் மட்டும்தான் உண்டு. ஏன்னா நீங்கள் ஷூட்டிங் போகிற மாதிரி ஸ்கெடியூல் வந்து 24 ஒரு ஸ்கெடியூல் போயிட்டு அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. படம் வந்து 130-140 நாள் ஷூட் பண்ணியிருக்காங்க.
ஸோ அங்கேயே டென்ட்டில் தங்கி ஆகணும். அது மாதிரி நிறைய கஷ்டப்பட்டு இது நான் சொல்கிறது வந்து இப்போ இல்லை, நான் ஒரு இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் ஒரு பேட்ச் ஒர்க்குன்னு சும்மா ஒரு எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்தது. இது அங்கே ஆரம்பித்தது இப்போ படமாக நிற்குது. நான் சொல்கிறது பிஃபோர் 6-7 இயர்ஸில் இதோட எவால்யூஷன் வந்து ரொம்ப மாறி இங்கே வந்து நிற்கிறோம். ஸோ அப்போத்துலேருந்து நான் சொல்கிறேன், ஒரு ஃபோன் பண்ணணும்னா கூட அந்த ஒரு பாறைக்கு வந்தால் தான் ஃபோன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து சவுண்ட்ஸ்கேப் வந்து ரொம்ப 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 ப்ராப்பராக சூஸ் பண்ணணும். இப்போ ஐட்ரேஷன்ஸாகவே வந்து நிறைய ஐட்ரேஷன்ஸ் போகணும். இப்போ சவுண்ட்ஸ்கேப் செலக்ட் பண்ணுறதுலையுமே அந்த சஃபரிங் ஆங்கிள் இருக்குல்ல, அது சவுண்ட்ஸ்கேப் தான் முக்கியம் நினைக்கிறேன். சஃபரிங் மட்டும் இல்லை, சஃபரிங் ட்ரைபல் இருக்குது, தென் சஃபரிங் இருக்குது, அதில் ஒரு டீப்பான ஒரு எமோஷன் இருக்குது. ஸோ அதுக்கு தேவையான ஒரு சவுண்ட்ஸ்கேப்பை நம்ம பிக் பண்ணணும். சேம் டங்கிக் தான், ஹான்ஸ் சிம்மரோட ஒரு ஐடியாலஜி தான் இது. ஏன்னா பிகாஸ் அவங்க எப்படி அந்த இடத்த வந்து இப்போ இன்செப்ஷன் எடுத்திங்கன்னா, இன்செப்ஷன் உங்களுக்கு அந்த மியூசிக் கேட்டாலே யூ ஆர் ஃபீலிங் தட் யூ ஆர் கோயிங் இன் டு இட்ல. அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ யூ ஆர் ஷோயிங் லைஃப் ஆஃப் அ ட்ரைப். அங்கே ஒன்றும் கமர்ஷியலாக நீங்கள் என்ன கமர்ஷியலாக பார்க்கணும், டான்ஸ் ஆடுறோமா இல்லை கிடையாது. ஸோ அந்த ட்ரைபுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சவுண்ட் வந்து நீங்கள் கொடுத்தே ஆகணும். அப்படின்னும் போது அந்த சஃபரிங் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அந்த சவுண்ட்ஸ்கேப் நீங்கள் கேட்கும்போதே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், சாங்ஸாக இருக்கட்டும். இப்போ சாங்ஸுமே வந்து எதுவுமே வந்து உங்களுக்கு கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்காது. எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டோரியோட ஃப்ளோ எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து சாங்கோட ஃப்ளோவுமே இருக்கும். சிங்கர்லேருந்து அப்படி தான் சூஸ் பண்ணுவோம். இப்போ தேவா சார் வந்து கானா சாங் அவர் பாடுவார். ஆனால் அவர் ஏன் இங்கே பாட வச்சோன்னா அவருக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ட்னஸ் இருக்குது அவரோட வாய்ஸில். அந்த வாய்ஸோட ரெஸ்ட்ரிக்ட்னஸ் தான் இந்த பாட்டோட ரிசல்ட். இது வரைக்கும் கேட்டவங்க எல்லாருமே வந்து அவரோட வாய்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவர் இந்த மாதிரி நம்ம பாட வைக்கல யாரும். ஸோ அவர் ஐடியாலஜி இஸ் டு bring the natural stuff. ஏன்னா இப்போ ரங்கநாத் ரவி இஸ் த ஒன் ஹூ டிசைன் த சவுண்ட். நம்ம பண்ண மியூசிக்லேருந்து அது அவர் தான் சவுண்ட் டிசைன் பண்ணார். ஸோ ரங்கநாத் ரவி யூ ஆல் நோஸ் இஸ் வெட்டரன் சவுண்ட் டிசைனர் மலையாளத்தில். ஸோ கண்ணன் கணபத் சாராக இருக்கட்டும், ரங்கநாத் ரவி சாராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து இட்ஸ் ஆல் கலெக்டிவ் ஒர்க் பேசிக்கலி. நீங்கள் சொல்கிறீங்களே இப்போ சினிமாட்டோகிராஃபர் வந்து ஸ்டுடியோவில் உட்காந்துருப்பார் மியூசிக்கு ஸ்கோர் பண்ணும்போது, சினிமாட்டோகிராஃபர் இருப்பாங்க. இப்போ ஒரு ஸ்கோர் போயிட்டு இருக்குதுன்னா அது எந்த வகையிலுமே வந்து படத்தை தாண்டி போயிடக்கூடாது. இப்போ சீனை தாண்டி வந்து ஸ்கோர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை. அந்த சீனுக்கு என்ன தேவையோ அவங்களோட இன்புட்ஸ் நிறைய இருந்ததா? எல்லாரோட இன்புட்ஸுமே இருக்குது. இப்போ சவுண்ட் டிசைனர் அவரோட இன்புட்ஸ் இருக்கும், சினிமாட்டோகிராஃபர் இன்புட்ஸ் இருக்கும், எடிட்டரோட இன்புட்ஸ் இருக்கும், டேரக்டர் ஆப்வியஸ்லி. ஸோ நாங்கள் 2 பேருமே வந்து டிஸ்கஸ் பண்ணுறது எந்தெந்த மாதிரி போகலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஐ திங்க் இப்போ ஃபைனலாக லாக் பண்ணியிருக்கிற வெர்ஷன் வந்து ஐ திங்க் இட்ஸ் 4th or 5th வெர்ஷன். அதாவது அவன் சொல்கிறது வந்து ஃபுல் படத்தோட ஆர்ஆரை 3 தடவை 4 தடவை திருப்பி பண்ணி பார்க்குறோம். ஸோ வி மேட் ஐட்ரேஷன்ஸ், ரொம்ப அதிகமான ஐட்ரேஷன்ஸ். இந்த மாதிரி ப்ராசஸ் உங்களுக்கு அது புதுசு ஆப்வியஸ்லி. ஏன்னா சினிமாக்கு பேர் கூட கொலாபரேட் பண்ணது கிடையாது. இல்லை சினிமாக்கே புதுசு இல்லை அது. ஏன்னா இப்போ நம்ம எல்லாரோடையும் ஒர்க் பண்ணுறோம், கம்போசர்ஸ் கூடலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அடுத்த வாரம் படம் ரிலீஸ்னால் இந்த வாரம் ஆர்ஆர் பண்ணுவோம். இதுதான் வந்து இந்தியன் சினிமாவில் வந்து, ஏன்னா அப்போ தான் வந்து எடிட் லாக் ஆகும், நமக்கு ஃபைனல் மியூசிக் பண்ண முடியும். இப்போ நீங்கள் எதுவுமே இல்லை கம்ப்யூட்டரில் என்ன பண்ணுவீங்க? நான் அந்த மலை கிராமத்தோட வாழ்வில் உங்களால் ஒரு கம்ப்யூட்டரில் காமிக்க முடியாது. ஸோ அதுக்குன்னு இப்போ உருவுன்ற ஒரு பேண்ட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அவங்க யாருன்னா அந்த பேண்ட் வந்து அவங்களே இன்ஸ்ட்ருமெண்ட் செய்கிறாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு குடமுழாங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சிருப்போம், கொம்பு இருக்குது அதில். அந்த மாதிரி எல்லாமே எவ்வளோ ட்ரெடிஷ்னல் ஆர்கானிக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ண முடியுன்றதில் பார்த்து வி மேட் அ ரிசர்ச். ஸோ நாங்கள் வந்து ஒரு ரிசர்ச் இது பண்ணிட்டு கொக்கரன்னு சொல்லிட்டு சம்திங், அந்த இப்போ பாட்டிலே கேட்டிங்கன்னா கூட ஒரே ஒரு சவுண்ட் மட்டும் தனியாக கேட்கும், அது கொக்கரேன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஏன்ஷியன்ட் டைமில் வாசிச்சதோட. ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் அவங்கள செய்ய வச்சு ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து சவுண்ட்ஸ் எடுத்து அங்கே இருக்கிற லோக்கல் ஆர்டிஸ்ட் இருக்கும். அது வந்து நம்ம ஊரில் ஒப்பாரி படம்ல, ஸோ நம்ம பால் ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க ஒரு ஒப்பாரி படம். அதுதான் வந்து அந்த படத்தோட எமோஷன். அந்த பாட்டியம்மா, அவங்க வந்த பாட்டியம்மா, ஒரு பாட்டியம்மா வந்தாங்க, ஒரு ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க பஸ் பிடிச்சி இங்கே வந்துட்டாங்க ஸ்டுடியோக்கு. ஸோ அவங்க வந்து பாட வச்சு என்ன பாடுவீங்களோ பாடுங்க. ஒரு 3 to 4 hours வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஒப்பாரையும் அவங்க பாடி அதுலேருந்து அதுலேருந்து எது தேவையோ அதை நாங்கள் சாப் பண்ணி அப்புறம் அதை வந்து
அதுலேருந்து கொண்டு போனோம். அதுலேருந்து அதை எப்படி சினிமேட்டிக்கான சவுண்ட்ஸ்கேப்போட பிளெண்ட் பண்ண முடியுன்றத அவங்களுக்கு மைக்கில் பாடி பழக்கமே இல்லை. ஸோ நாஞ்சி அம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அது வந்து அந்த கலக்காத்தா பாட்டுலேருந்து பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க. இப்போ அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆமாம். ஸோ நாஞ்சி அம்மாவே எங்களால் திருப்பி கூப்பிட முடியும். பட் அப்போ இன்னொரு நாஞ்சியம்மா உருவாகவே மாட்டாங்க இல்ல. ஸோ தமிழ்நாட்டுக்கு ஒரு நாஞ்சியமா இருக்கணும். அதுதான் எங்களோட. இப்போ அவங்க கிட்ட என்னன்னா அவங்க நிக்கிறாங்க அங்க, அவங்களுக்கு நம்ம சொல்றது புரியல. பிச்சில் பாடுங்க, மைக்கில் இப்படி பாடுங்க, இது எதுவுமே தெரியாது. போய் பக்கத்துல நின்றுட்டு போயிட்டு பக்கத்துல நின்றுட்டு இப்படி பாடுங்க, நீங்க என்ன பாடினாலும் அவங்க பாடுறதுதான் பாடுவாங்க. ஆமா, நாம இப்போ ஒன்று பாடுறோம், ஆனா அவங்களுக்கு தோன்றதான் அவங்க பாடுவாங்க. ஆப்வியஸ்லி. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஃபேமிலி என்ன பண்ணாங்கன்னா, அந்த அம்மாவோட ஏதோ பெரியப்பாவோ மாமாவோ இறந்துட்டாரு. ஓகேங்களா, எப்பயோ இறந்து போயிருக்காங்க. அவங்க என்னன்னா அந்த ஊர்ல ஒப்பாரி பாடுறவங்க. ஸோ அந்த லிரிக் எழுதுற பையன் அவர் வந்து வினயன் பேர், அவர் தான் எழுதினார். அவர் வந்து சொல்றாரு, பெரியாத்தா இந்த அவர் இறந்து போனாங்கல்ல அவங்கள ஞாபகம் வச்சுக்கோங்கன்ட்டு. அவங்க ஓன் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழுந்துட்டு அவங்க பாட்டுக்கு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க லிட்டரலா அழறாங்க, ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஞாபகம் வந்துருச்சு. ஸோ அந்த அழுந்தது எல்லாத்தையுமே நாங்கள் சாம்பிள் பண்ணிட்டு, அந்த சாம்பிள் பண்ணது எல்லாத்தையுமே வந்து படத்தில் எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கே எல்லாத்துக்கும். விழுப்புரம் சைட்லேருந்து ஒரு கிராமத்தில் குக்கிராமம் அது. ஸோ அவங்க அந்த பையன் வந்து இங்கே வந்து வேலை செய்கிறான். ஸோ அவனுக்கு கொஞ்சம் கவிதை துணுவாமும் அவனுக்கு நாலேஜ் இருக்கு. ஸோ அவன் எழுதுகிற வார்த்தையெல்லாம் நீங்கள் கொண்டு வர வைக்க முடியாது அவங்ககிட்ட. அவன் எழுதுகிற வார்த்தை என்னன்னா, நத்த ஓடு உடஞ்சி செம்மழையா குட்டுதடி. தட் இஸ் அ வெரி பியூர் தமிழ் விச் மெனி ஆஃப் தெம் won't அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அது நீங்கள் சீனோட பார்க்கும்போது அதுக்கான மீனிங் என்னன்றது தெரியும். ஒன்றுமே இல்லை, சிம்பிள் கான்செப்ட் தான். நீங்கள் ஒரு ஓடு உடஞ்சா தண்ணி கொட்டும். அது வந்து படத்தில் எங்கே ரிலேட் பண்ணியிருப்போங்கிறது நீங்கள் படத்தில் பார்த்தா தான் தெரியும். உங்களுக்கு புரியும் அது எங்க இடத்துல வருங்கிறது. ஏன்னா நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாதுங்கிறதுனால சொல்ல. பட் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் வந்து ரொம்ப 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 டீப்பு. அண்டு நாங்கள் வந்து இந்த ஒப்பாரின்ற ஒரு விஷயத்தை, எங்களுக்கு வந்து அந்த ஒப்பாரின்ற ஒரு விஷயத்த வந்து பாட்டாக மாற்றணுன்ற ஒரு சேலஞ்ச் ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது. அந்த ஐடியா வந்து வாசிச்சது யாருன்னா புடாபெஸ்ட் சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா தான் அதோட. ஆமாம், அதை நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி அதை புடாபெஸ்ட்டில் நாங்கள் வந்து ஸ்ட்ரிங்ஸ் அதை அரேஞ்ச் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வாசிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒரு நியூ தான். சரி, அதுதான் சொல்கிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் மீறி வந்து இந்த ஒரு ஃப்ரீடம்லாம் நமக்கு எப்படி கிடைக்கும்னா, இங்கே வந்து டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர், ப்ரொடியூசர் யாரும் கிடையாது. அது மாதிரிலாம் இங்கே கிடையாது. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். இன்றைக்கி அடிச்சு திட்டிக்கிட்டா நாளைக்கு போயிட்டு வேலை செய்வோம். அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ்ஸே அதுதான். இல்லைன்னா அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு தெரியும், படம் வந்து வெளியில் கொண்டு வரதுங்கிறது இட்ஸ் நாட் அ ஈஸி டாஸ்க் அட் ஆல். ஸோ ஒருத்தரோட ஹெல்ப், அந்த ஒரு சின்ன ஹெல்ப்பு கூட தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ இவ சொல்கிற மாதிரி ஒரு ஒப்பாரி விழுப்புரத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில், குக்கிராமத்தில் மைக்குடா என்னன்னே தெரியாத ஒரு பாட்டி அம்மாவும் ஒரு அம்மாவும் பஸ்ஸு பிடிச்சி வந்து இங்கே பாடி அவங்களோட இதை வந்து சாங் வந்து புடாபெஸ்ட்டில் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, இது வந்து இட்ஸ் நாட் காமன்லி பாசிபிள் இல்லை. இப்போ எல்லாருமே பண்ணுறாங்க, பட் இட் இஸ் நாட் காமன்லி பாசிபிள். ஸோ அதை நம்ம அச்சீவ் பண்ணோம்ல. நீங்கள் அவங்க பிச்சில் பாட தெரியாது அவங்களுக்கு, அவங்கள நீங்கள் மெலடின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் தப்பாக பாடினாலும் லைட்டாக கொஞ்சம் பிச் கரெக்ட் பண்ணலாம். அவங்கள அது கூட பண்ணலாம். அதுவும் நான் அண்ட் மோர் ஓவர் இந்த படத்தில் தேவா சார் ஆகட்டும், யார் எல்லா சிங்கருமே யாருதுமே வந்து நாங்கள் பிச் கரெக்டே பண்ணல. ராவன் ரஸ்டிக்காகவே இருக்கட்டும், தப்பாகவே இருந்தாலும் பரவாயில்ல, வாய்ஸஸ் வந்து தப்பாகவே, ஏன்னா அந்த எமோஷன் வந்து டே ஆயிடக்கூடாதுன்றதுக்காக ஸோ ராவாகவே இருக்கட்டும் வாய்ஸஸ். எதுவுமே மெலடைன் பண்ண தேவையில்லை, எதுவுமே ஆன் பிச்சில் இருக்கணும்னு அவசியமே இல்லை, எல்லாமே ராவாகவே இருக்கட்டும். ஏன்னா பாட்டு ட்ரீட் பண்ணதே வந்து கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூ ட்ரீட்டே பண்ணல. அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதுதான். அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் இப்போ புடாபெஸ்ட், இப்போ பெரிய பெரிய படத்துக்கு தான் ஸ்ட்ரிங்ஸ் வந்து புடாபெஸ்ட்டில் ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு இந்த படமும் எங்களை பொறுத்த வரைக்கும் அது பெரிய படம் தான். ஏன்னா இதில் வந்து ஒரு டீப்பான எமோஷன் இருக்குது. இந்த படம் ஆனஸ்டா சொல்ல போனா இதுதான் பெரிய படம் எங்களுக்கு. இது பெரிய படம். 6 வருஷம் எந்த படம் யாரும் ஒர்க் பண்ணாங்களான்றது எனக்கு தெரியல. இட்ஸ் பீன் 6 years. நான் சொன்ன மாதிரி ஒரு சின்னதா ஒரு அந்த கேமரா நேம் தெரியல, ஜெகன் போய் எடுத்துட்டு வந்தான். அது நம்ம அப்பெல்லாம் ஸ்டூடியோ இல்லை. 6 வருஷம் முன்னாடிலாம் ஒரு வீட்டில் சும்மா வந்து ஓகே இது போட்டு பார்த்தா எப்படி இருக்கும், அது போட்டு காமிச்சு ஒவ்வொரு ப்ரொடக்ஷனை அப்ரோச் பண்ணி, அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆகும், ஆகலை நம்மளே பண்ணுவோம், க்ரௌட் ஃபண்டிங் கொண்டு வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு மட்டும் ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படி இருக்குது, அப்புறம் ஒரு ஸ்கோர் மட்டும் ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படி இருக்குது, ஸ்பூன் தட்டினா என்ன சவுண்டு வருது, கொக்கரை தட்டினா, இப்படி தான் இந்த படமே எவால்வ் ஆச்சு. தென் அதுக்கப்புறம் படத்தை ஒரு எடிட் பண்ணி பார்த்தோம். தென் அதுக்கு ஒரு வேர்ஷன் பண்ணோம், எடிட் செட் ஆகலை, திருப்பி வேறு எடிட் பண்ணி பார்த்தோம், திருப்பி டெலிட் பண்ணோம், திருப்பியும் வேறு ஒரு எடிட்டு, ஃபைனலாக வந்து ஒரு எடிட் பண்ணிவிட்டு அந்த பண்ண ஸ்கோரே கொஞ்சம் கொஞ்சம் எடிட் பண்ணி பார்த்தோம்.
ஃபைனலாக ஒரு எடிட் லாக் பண்ணப்போ பழைய ஸ்கோர் எதுவுமே வந்து எங்களுக்கு செட் ஆகலை. ஃபுல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து உட்காந்து புது எடிட்டுக்கு வந்து ஃபைனலாக எடிட் பண்ண லாக் பண்ண எடிட்டுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து திருப்பி ஸ்கோர் பண்ணணும், ஃபுல் ஸ்கோரையும் உட்காந்து பண்ணணும். ஸோ அந்த ஸ்கோர் தான் இப்போ வந்து படத்தில் இருக்கிறது. ஸோ தட் மீன்ஸ் இப்போ நம்ம 6 வருஷம் ஒர்க் பண்ண வேஸ்ட்டாக போயிடுவானா? கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த எவால்வ்மெண்ட் தான் இங்கே இந்த 6 மாசத்துல நம்மளால அந்த அவுட்டை கொண்டு வர முடிஞ்சுது. அண்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ நம்ம எல்லாரும் இவ்வளோ கஷ்டப்பட்டு படம் பண்ணும்போது இன்றைக்கி இது வேணும்னா அதை போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு வர முடியாது. நாங்கள் ஒன்று ரெக்கார்ட் பண்ணுறோன்னா அதுக்கான பட்ஜெட்டை ஃபஸ்ட்டு பார்த்து அதுக்கு அலாட் பண்ணி இதில் இவங்களை கொண்டு வர முடியுமா, இவங்களை கொண்டு வந்தால் எவ்வளோ செலவாகும், அவ்வளோ ஏன்னா இப்போ என்ன கேட்டாலும் எங்கள் ப்ரொடியூசர் தான் ஜெகன், எங்கள் சினிமாட்டோகிராஃபர் தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் போயிட்டு அவர்கிட்ட கேட்டிங்கன்னா இது இன்றைக்கி பண்ணால் நல்லாயிருக்கும், அவங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா படத்துக்கு இது நல்லா இருக்குமா, அவ்வளோதான். பட்ஜெட் பற்றி அவங்க பேசவே மாட்டாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, இட்ஸ் பீன் ஓவர்வெல்மிங் தான். அவ்வளோ இதை தாண்டி வந்திருக்காங்க அவங்க. ஐ வுட் சே இது வந்து அப்படியே போனோம் ஷூட் பண்ணோம், மேக்கிங்கே சொல்கிறேன், போனோம் ஷூட் பண்ணால் இந்த பாட்டு வர இடம் வந்து ஒரு இடத்துல ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஆதவன் அடி வாங்குறாரு ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். ஆதவன் வந்து நைட்டு 1 மணிக்கு கொடைக்கானல் குழுவில் அடி வாங்குறாரு பச்சை தண்ணியிலன்னு வச்சுக்கோங்களேன். அது இப்போ நீங்கள் வந்து பெரிய படத்தில் ஒரு பயங்கரமாக அதை டூப் வச்சு எல்லாம், இங்கே அதெல்லாம் கிடையாது. அது குட்டை தான், அது தண்ணி தான், அங்கே தான் விழுந்தாகணும். -6 டிகிரி அது. நெருப்பில் அடி வாங்கினா நெருப்பில் அடி வாங்கியிருக்காங்க. அடி தான் நம்மளால குச்சியெல்லாம் அந்த காட்டில் போயிட்டு செஞ்சு குச்சியை வச்சு அடி வாங்கி அவரோட முதுகுலாம் தழும்பாய் தான் வெளியே வந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு ஒப்பாரி வந்தால் அப்படி இருக்கும். ஒப்பாரி வந்து எங்களுக்கு ஒப்பாரியாக ட்ரீட் பண்ணக்கூடாது. ஒப்பாரியை வந்து ஒரு மாதிரி அந்த சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இமர்சிவாக இருக்குது அந்த சவுண்ட்ஸ்கேப்பும் இது எல்லாமே. அந்த இடத்த பற்றி இன்னும் கேட்கணும்னு நினச்சேன். எனக்கு ஐ வாண்ட் டு ஆன்சர் மோர். பட் எனக்கு என்னன்னா, நான் என்னோட போர்ஷன் வந்து ரொம்ப சஃபிஸ்டிகேட்டடா ஒரு ஹாஸ்பிட்டல் போர்ஷன். அதனால இப்போ இவங்க பேசுறத கேட்குறப்ப எனக்கே இது வாவுன்னு இருக்கு. ஏன்னா நான் அந்த லொக்கேஷன்ல போய் நான் கேட்குறேன், இவங்கெல்லாம் எனக்கு சொல்றாங்க, நான் இப்படி பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நீங்க எப்படி உட்காந்துருக்கீங்களோ அதே மாதிரி இப்படிலாம் கஷ்டப்பட்டீங்களா, எனக்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கல. நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போர்ஷன்ல ஒரு 2 நாள் ஷூட் பண்ணிட்டு போயிட்டேன். அப்போ இவங்கெல்லாம் எனக்கு அந்த விஷயத்த சொல்றாங்க. எனக்கு என்னப்பா இப்படி எடுத்திருக்கீங்க, இந்த ஸ்டோரிக்கு பின்னாடி இவர் சொன்ன மாதிரி அந்த 6 வருஷத்து கதையெல்லாம் பத்தி கேட்டிருக்கேன். இந்த மியூசிக்கு நான் டப் பண்ணிட்டு வெளியில வரேன், என்கிட்ட ஒரு 15 நிமிஷம் பேசுறாங்க, டிரெக்டர்ஸ் டிஓபிஸ் எல்லாம் பேசுறாங்க. எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி கொட்டிட்டே இருக்கு. இவ்வளவு கஷ்டமாடா பட்டீங்க, எனக்கே அந்த வாய்ப்பு கொடுக்கல, நான் ஏன் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல அப்படின்னு. நான் இதுல ஒரு 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 சின்ன நெகட்டிவ் ஷேட்ல பண்ணிருக்கேன். அந்த இடத்த பத்தி இனியும் கேட்கணும்னு நினைச்சேன். வயநாட்டில் எனக்கு இந்த மாதிரி ஒரு இடம் தெரியும். அவர் வந்து அவங்களுக்கு ஆக்சஸ் ரொம்ப கம்மி, ஆக்சஸே இல்லை. ஒரு டாக்டரை பார்க்க முடியாது. திடீர்னு ஏதாச்சும் இப்போ நீங்கள் ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல, ஒரு டாக்டரை பார்க்க முடியாது. ஸோ யூ வில் see that. அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ ஒன்ஸ் உங்களால் ஒரு டாக்டரை பார்க்க முடியாதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்கல்ல, அதுவே ஒரு பேசிக் நீட் தானே. இல்லை, ஒருத்தர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். அவர் ஒரு சின்ன ஒரு ஹோலிஸ்டிக் கிளினிக் மாதிரி என்னோட ஊரில் நடத்திட்டு இருக்கோம். அங்கே வந்து வயநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து நீங்கள் எப்படி இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுறேன்றது எனக்கு யூ டீச் மீ ஹவு யூ டூ ஆல் தீஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் பிகாஸ் வி வாண்ட் டு டூ த சேம் இந்த வயநாடுன்னு. அந்த மாதிரி ஏதாச்சும் பார்த்தீங்களா இங்கே? அவங்களே ஒரு ட்ரீட்மெண்ட் அந்த வில்லேஜில் வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கஷாயம் வச்சு குடிக்கிறது, இந்த பச்சை வச்சு தேய்க்கிறது, அந்த மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்க. இப்போது நாங்கள் அங்கே இருந்தேன், எனக்கு ரொம்ப ஜுரம் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு போய் 2 டேஸ்க்கு அப்புறம் பயங்கரமாக ஜுரம் வந்துருச்சு. டேப்லெட் எங்கேயாவது கிடைக்குமா இல்லை தைலம் கிடைக்குமான்னு கேட்டோம். டேப்லெட் வேணும்னா இந்த பழைய மூவிஸ்லாம் ஒரு சந்தைக்கு போகிறேன், ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள் வாங்கிட்டு வரேன் அப்படிம்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒருத்தர் குதிரையில் வருவார், உங்களுக்கு ஏதாவது வேணுமா வாங்கிட்டு வரட்டுமான்னு. ஆனால் அவங்க போய் வாங்கிட்டு வர்றதுக்கு 8 hours ஆகும். ஒரு டேப்லெட், ஒரு தீப்பெட்டினாலும் 8 hours வெயிட் பண்ணணும், போய் வாங்கிட்டு வரணும். இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து டெய்லி காலையிலையும் ஈவினிங் மாறி மாறி போயிட்டு வருவாங்க. ஏதாவது வேணும்னா நம்ம இதெல்லாம் வேணும்னு சொல்லி விடணும். 2வது மளிகை கடைன்றது அந்த ஊரில் ஒன்று இருக்குது. அவங்களுமே எப்படின்னா வீக்லி ஒன்ஸ் போய் தேவையானதெல்லாம் குதிரை மேலே வச்சு கொண்டு வராங்க. அந்த வீட்டில் அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே சாட்டர்டே சண்டே அந்த ஊர்லேருந்து காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறாங்க மேலே மலைக்கு. அவங்களுக்கு என்னென்னலாம் பேசிக் நீடெல்லாம் வேணுமோ எல்லாம் பேக் பண்ணிட்டு திரும்ப அங்கேருந்து அவங்க நடந்து
வந்து அதுக்கப்புறமா தான் அவங்க நம்ம வந்து ஆசைப்பட்டா ஒரு சாக்லேட் கடையில் வாங்கி சாப்பிட்றோம், ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்குறோம், ஒரு எல்லாமே இங்கே டக்கு டக்குன்னு கிடைக்கிது. அவங்க அவங்க அதுக்கெல்லாம் அவங்களுக்கு சான்ஸே கிடையாது. அவங்க எதுக்குமே சான்ஸ் கிடையாது. நம்ம சைக்கிள் ஓட்டுறோம், பைக் ஓட்டுறோம், கார் பைக், அவங்க அந்த ஊரில் அந்த மாதிரி எதுவுமே பார்க்காதவங்க. ஆமாம் வேறு. ஆனால் இன்னொரு விஷயம், நல்ல விஷயம் என்னன்னா, நாங்கள் போய் அங்கே ஒரு 4 days கஷ்டமாக இருந்தாலும் அப்புறம் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தேன். சுத்தமான காற்றா இருக்கட்டும், அந்த ஒரு நல்லதும் நிறைய இருக்குது. அந்த ஊரில் இருக்கவங்க சொல்கிறாங்க சந்தோஷமாக இருக்கேன், எங்களுக்கு அடிப்படையாக இந்த ரோடு ஹாஸ்பிட்டல் இது மட்டும் கிடைச்சா மட்டும் எங்களுக்கு போதும். அவங்க எதிர்பார்க்குறது அந்த 2 விஷயம்தான். எங்களுக்கு இது கிடைச்சா போதும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ நாங்கள் நடந்து போகிறோம், எங்கள் கேமராவெல்லாம் குதிரை மேலே கட்டி விட்டுடுவாங்க. இங்கே தமிழ் இருக்காரு டைரக்டர் ஜெகன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இவங்கெல்லாம் எங்களோட லக்கேஜ் எல்லாம் அவங்க நாங்கள் முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, வண்டி வருது நீங்கள் போங்கன்னாங்க. நாங்களும் வண்டியே வராது நீங்களேடா அப்படின்னு. இல்லை வண்டி வருதுக்கா நீங்கள் போங்கக்கா அப்படின்னாங்க. குதிரை வரும்னாங்க. சரி நாங்கள்லாம் கீழே இறங்கி மெதுவாக போயிட்டோம். அப்புறம் பார்த்தா இவங்க டோலி கட்டி அதில் எல்லார் பேக்கையும் போட்டு தோளில் சுமந்துட்டு வராங்க. ஏய் சொல்லியிருந்தா நாங்களே எடுத்துகிட்டு போயிருப்போம், ஏன் பாப்புக்கெலாம் பண்ணுறீங்க, பரவாயில்லக்கா எங்களை நம்பி வந்திருக்கீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. எல்லாமே கஷ்டப்பட்டாங்க, அப்படி இஷ்டப்பட்டு பண்ணாங்க. எதுவுமே எங்களுக்கு கஷ்டமாக தெரியல அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு நாள் நான் அவங்க மேலே என்ன இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு கோவப்பட்டேன். அப்புறமா என்னடா அது அவங்க பண்ணுறதை பார்த்தோன்னே சே போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணோம். 2வது எங்களுக்கு டைமிங்கே கிடையாது அங்கே. எப்படின்னா திடீர்னு ஒரு ஷார்ட் போயிட்டுருக்கோம், அக்கா ஒரு 2 hours போய் தூங்கிக்கோங்க அப்படின்றாங்க. உள்ளே வந்து படுத்துட்டு இருப்போம், திடீர்னு லைட் செட் ஆகிடும், அக்கா வாங்க அப்படின்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்கே லைட்டே கிடையாது, நேச்சுரல் லைட்டு, முழுக்க நேச்சுரல் லைட்டு, பட் லாந்தர் லைட்டு, அப்புறம் டார்ச் லைட்ல முழுக்க நைட் எஃபெக்ட் கூட அப்படிதான் ஷூட் பண்ணாங்க. அதாவது 10 லைட் அவங்க சொல்ற பாயிண்ட் தான் ரொம்ப மெயின் பாயிண்ட். என்னன்னா சினிமாட்டோகிராஃபில ரொம்ப மெயின் பாயிண்ட் என்னன்னா, மொத்த படத்தோட கிராண்டியர் நீங்க காமிக்கணும். ஒரு ஊர் நடந்து வரதை காமிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 பேர் நீங்க நடந்து வரதை காமிக்கிறதுக்கு எவ்வளவு லைட்டிங் பண்ணுவாங்க படத்துல. இந்த லைட்டே கிடையாது, படம் ஃபுல்லாவே பிட்ச் டார்க்ல எடுத்தது. அதாவது நேச்சுரலா என்ன லைட் வருமோ, ஒரு அதாவது எப்படின்னா இவங்க சொல்றாங்கல்ல 3 வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க, 3 வரணும்னு. இந்த லிஜோ பெலிசேரியோட ஜல்லிக்கட்டெல்லாம் ஞாபகம் வந்தது. நாங்கள் ஸ்கோர் பண்ணும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தோன்னா தான் ஸ்க்ரீன்லேயே தெரியும், லைட் ரிஃப்ளெக்ஷன் வந்து. ஏன்னா டிவி பண்ணாத அவுட்ல நாங்கள் பண்ணும்போது டிவி பண்ணாதான் உங்களால் அதை பூஸ்ட் பண்ண முடியும். ஸோ அந்த அதே லிஜோ சாரோட அதே கான்செப்ட் தான். ஸோ இந்த வாட்டி தமிழில் பண்ணிருக்கோம். நீங்கள் சொன்னல இந்த படத்தோட ஜேர்னியில ரொம்ப கஷ்டப்பாடு, அந்த மக்களோட கதை இதெல்லாம். ஆனால் அட் சம் லாட் ஆஃப் வேஸ் உங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கும்ல, ஆனால் அவங்களோட கதையை சொல்கிற எப்போ டிட் யூ எவர் திங்க் அந்த ஒரு கான்ஃப்ளிக்டை பத்தி நீங்க யோசிச்சிருந்தது? உங்களோட கதை தான் சொல்றேன். இல்ல அது என்னோட கதை மாதிரியே நினைச்சிட்டேன். நானும் அவங்கள ஒட்டியாவே மாறிட்டேன். நான் மட்டும் இல்ல, எங்க டீம்ல எல்லாருமே நாங்க அவங்களோட குரலா அவங்களா தான் இருந்தோம். நான் வேற, ஜீவா யாரு, ஜீவா வேற. இப்போ வந்து அங்க ஜீவாக்கா, என்னோட ரோலே ஜீவாக்கா தான். ஸோ ஜீவாக்கா யாருன்னா அந்த வில்லேஜ்ல இருக்கிற ஒருத்தி, அவங்களோட பெயினை உணர்ந்த ஒருத்தி, அவங்களோட குரலை வந்து உணர்ந்த ஒருத்தியா தான் இருந்தேன். ஸோ என்னோட கதையை நான் பிரதிபலிக்கிறேன். அவங்க அந்த ஊருக்காக என்னுடைய ஒரு இடத்துல சின்னதா நானும் ஒரு குரல் கொடுத்துருக்கேன். ஆனா என்னை விட இதுல குரல் அதிகமா வேலை செஞ்சவங்க எங்க டீம் எல்லாருமே தான். இதுல அவங்க யாரையுமே சொல்ல முடியாது, எல்லாருமே. 2வது இவங்க மியூசிக் டைரக்டர். இந்த படம் பார்க்கும்போது நான் கால் பண்ணி ஐ லவ் யூ தம்பி அப்படின்னு சொன்னேன் 2 பேருக்குமே. ஏன்னா அங்க இந்த காத்து அசை, அந்த இப்போ இங்க வந்து காத்து அசைறது ஒரு சவுண்டு கேட்கும், பக்கத்துல காத்து அசையும் போது ஒரு சவுண்டு கேட்கும். இந்த மாதிரி நிறைய இடத்துல மியூசிக், அங்கேயும் ஒரு சின்ன மியூசிக் வந்து நேச்சுரலான ஒரு மியூசிக் கேட்கும்போது ஒரு சில படங்கள் எல்லாம் தியேட்டர்ல போய் ஏன் பாருங்கன்னு சொல்றோம்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஃபீல் பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம தியேட்டருக்கு போக சொல்றோம். அந்த அளவுக்கு சின்ன சவுண்ட் எல்லாம் கூட ரொம்ப அழகா அது கேட்கும்போது. இப்ப பாட்டு சொன்னாங்க 2 பாட்டு. முதல் பாட்டு வந்து மாமலையை வந்து நாங்க அது பாடலாம் நாங்க உணர்ந்து அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். மற்ற 2 பாட்டுமே இது பாட்டு தான் வருதான்றதே நாங்க ஃபீல் பண்ண, கதைக்குள்ள போயிட்டோம். அந்த கதையோட சேர்ந்து நாங்க அந்த பாட்டுன்றதையும் மறந்து அதையும் ஒரு இதுவா ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து அந்த பாடல் வந்த இதுவே சுவடே எங்களுக்கு தெரியல, அது ஒரு கதாபாத்திரமாவே அந்த பாட்டை பார்க்க ஆரம்பிச்சோம். அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரீட் தான். ஸோ கண்டிப்பா பார்க்கணும். இந்த நல்ல படங்களை வந்து இந்த மாதிரி யங்கஸ்டன்ஸ் வந்து வராங்க, அவங்களோட ஃபுல் எஃபெக்டை போட்டு ஒர்க் பண்றாங்க. இதை வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான். கண்டிப்பா நீங்க எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணணும். மேம் நானும் உங்களை மாதிரியே தான் இவ்வளோ விஷயமும் லிசன் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் உங்களோட கேரக்டர் கொஞ்சம் டிட்டாச்சாக இருக்கும்னு சொன்னேன்ல, அந்த வேர்ல்டு. அது ஃபிசிக்கலாகவும் அந்த டிட்டாச்மெண்ட் இருந்தா இல்லை,
அங்க போய் பாத்தியா? லொகேஷன் போய் பாத்தியா? இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அந்த ஊரை பத்தி எனக்கு அனுபவம் இருக்கு. இவங்க சொன்னது எல்லாமே நானும் உணர்ந்திருக்கேன். அவங்களோட கஷ்டம், அந்த நடந்து வருது. இப்ப கார்ல ஒரு கட்டத்துக்கு மேல டிராப் பண்ண முடியாது அவங்களால. அந்த ஜீப் தான் வரும், அதுக்கப்புறம் நீங்க நடந்து போய் தான் ஆகணும். நம்ம நினைப்போம், ஏன்னா ஒரு நாள் ஷூட்டிங்க்கு இப்படி நம்ம நல்லா வேன்ல இவ்வளவு தூரம் வரதுக்கே இப்படி இருக்கு. பட் அங்க அந்த வசதிலாம் கிடையாது. அங்க ஒரு வண்டி வரும், அந்த வண்டியை பிடிக்கிறதுக்கு அந்த டைம்ல ரெடியாகி ரோட்ல நின்னா மட்டும்தான் அவங்க அந்த வண்டியை பிடிச்சிட்டு போக முடியும். இல்லைன்னா கிடையாது. அடுத்த வண்டி எப்போ வருமா தெரியாது. அந்த டைமுக்கு நீங்க ரெடியாகி போனீங்கன்னா அந்த இடத்துக்கு போக முடியும். கொஞ்ச தூரம் தான் போக முடியும், அதுக்கப்புறம் பாக்கி தூரம் நடந்து தான் போக முடியும். ஃபோனுக்கு சிக்னல் இருக்காது, கரண்ட் எப்போ போகும் எப்போ வரும் எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி நம்ம இங்க அந்த அந்த உள்ளுக்குள்ள நீங்க ஒரு கான்ஃபிளிக்ட் சொன்னீங்கல்ல, அது உங்களுக்கு நல்லா உணர முடியும். என்ன கரண்ட் வராதா, என்னது போன்ல சிக்னல் இருக்காதா, அப்ப நீங்க எல்லாம் போன் பார்க்க மாட்டீங்களா? உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு எல்லாம் எதை காமிச்சு சாப்பாடு விட்டுவீங்க, எப்படி தூங்க வைப்பீங்க, எப்படி அவங்கள வந்து டைவர்ட் பண்ணுவீங்க? எது சன் டிவி வருமா அப்படிம்பாங்க. டிவினா சன் டிவி விடும், சன் டிவில உங்களை பார்த்துருக்கோம். அவங்களோட உலகம் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு. அங்க போறப்ப என்ன இது இருக்காதா அது இருக்காதா, இன்னும் பீட்சா பர்கர்லாம் சாப்பிடுங்க. பீட்சா பர்கரா, அது என்ன பீட்சா பர்கர்? அதெல்லாம் கிடையாது. வீட்டுல தோசை ஊத்தி சாப்பிடுவோம், சட்னி பண்ணி சாப்பிடுவோம். அவங்க பக்கத்துல இருக்கிற நிலத்துல விளைவிக்கிறதா ஒரு பொருள், அங்க போனா எனக்கு காஃபி கொட்டை கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ மக்கள் ரொம்ப 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 கைண்டான மக்கள். ஸோ அது மாதிரி இந்த படத்துல வந்து டோட்டலி டிட்டாச்டு. அந்த கதையிலுமே நான் ஒரு ஆட் மேன் அவுட்டா தான் இருப்பேன். நான் அது கேட்க வந்தேன். ஒரு போலீஸ் வர்சஸ் இந்த மக்கள்ன்ற ஒரு ஆங்கிள் இருக்கும்னு நினைக்கிற படத்துல, எனக்கு தெரியாது. அதுக்கு நடுவில் நீங்க வேற மாதிரி இருக்குமா? அன்பயாஸ்டா அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லைன்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ன்ற இடத்துல வந்து இவங்களுக்கு இல்ல, ஹாஸ்பிட்டல்ன்ற இடத்துல போலீஸ்காரமாரும் வரும், மக்களும் வரும். அங்க இல்ல எனக்கு தெரியாது. என்னன்னா ஸோ என்டையரா வந்து we have 3 to 4 dimensions. ஒரு ஊர்லன்னு எடுத்தீங்கன்னா, நீங்க நார்மலா ஒரு கிராமத்துல எடுத்தீங்கன்னா மலைவாழ் மக்கள்னு ஒருத்தங்க இருப்பாங்க, கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க, ஹாஸ்பிட்டாலிட்டி பீப்புள்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஆனா இந்த கிராமத்துக்கு எதுவுமே இல்லைங்கிறது தான் உண்மை. இந்த கிராமம்னு இல்லை, இந்த மாதிரி நிறைய கிராமத்துக்கு எதுவுமே அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிராமம் பற்றி என்ன சொல்லணும்னா, கிராமத்துலேருந்து மக்கள் எல்லாரும் இங்கே இதுக்கு வந்தாங்க டப்பிங்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த நீங்கள் பார்க்க போகிற ஊரெல்லாம் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது, ஆர்டிஸ்டே அந்த ஊர் ஆளுங்க தான் நடிச்சதுமே. அங்கே பண்ணலாம்னு யோசிக்கும் போது குவாலிட்டி நம்மளுக்கு இருக்காதுங்கும் போது இங்கே தான் டப்பிங் பண்ணும் 4 frames. ஸோ ஒரு வேனை புக் பண்ணி கொடைக்கானலுக்கு அவங்கள ஏற்றி கொடைக்கானலேருந்து வந்தாங்க. டப்பிங் முடிச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக 4 நாள் 10 நாள் டப்பிங் போயிட்டே இருக்கு க்ரௌடுக்கு மட்டும். அடுத்த நாள் காலையில் they don't want to leave because they want to see மெரினா பீச். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒன்று பார்த்ததே கிடையாது வரைக்கும். எங்கே இருக்காங்க அவங்க? நம்ம சென்னையில் இருக்கோம், அவங்களும் தமிழ்நாட்டில் இருக்காங்க. தமிழ்நாடும் ஒரு கோஸ்டல் ஏரியா தான், கோஸ்டல் வேலை ஒரு 3 சைடும் கவர் ஆகிருக்க ஏரியா. ஆனால் அவங்க கடலே பார்த்தது கிடையாது. மதியானம் 12 மணிக்கு போய் கடல் பார்க்குறாங்க. நீங்கள் போவீங்களா? நான் போவேனா? யாருமே போக மாட்டோம். அவங்களோட எக்ஸைட்மெண்ட் அது. ஏன்னா அந்த ஊர் வந்து எப்படின்னா, கொடைக்கானல்லேருந்து இங்கே ஒரு 6 மணி நேரம் கீழே இறங்கணும், அப்படியே ஒன்று ஒரு 6 மணி நேரம் கீழே இறங்கிங்கன்னா தேனி பெரியகுளம் போயிடுவீங்க. ஸோ இது நடுவில் இருக்கிற ஒரு ஏரியா, அவ்வளோதானே தவிர நீங்கள் ஒரு சின்ன ஒரு சாக்லேட் வாங்கணும்னு சொன்னால் கூட அவங்க குதிரையை தூக்கிட்டு பெரியகுளத்துக்கு சந்தைக்கு போகணும், இல்லை கொடைக்கானலுக்கு மேலே வரணும். அது எந்த ஹாஸ்பிட்டல் போனோன்னா அப்படிதான், ஸ்கூல் போனோன்னா அதுதான், எதுவுமே கிடையாது. நீங்க அதுதான் வந்து அந்த மாதிரி கொடைக்கானல்ல சாக்லேட் வாங்குறதுக்கு இவ்வளவு கஷ்டம்ன்றது சொல்றதே ரொம்ப ஓடா இருக்கு. நாம போகிறதே சாக்லேட்டுக்காக தான். கொடைக்கானல் வேற சாக்லேட் கிடைக்கும்டா வாங்கடா சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஹோம்மேட் சாக்லேட் வாங்குவாங்க, இவங்க தான் ஹோம் அங்க. ஸோ இவங்களுக்கு அதெல்லாம் லக்ஸரி. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் லக்ஸரியை தாண்டி அவங்களுக்கு அதுக்கு ஆப்ஷனே கிடையாது. இப்போ நீங்க வந்து எப்படி சொல்றோம்னா, நீங்க வாக்கிங் போறீங்க காலையில எழுந்து உடம்பு நல்லா வச்சுக்கிறதுக்கு, அவங்களுக்கு வாக்கிங் தான் வாழ்க்கை இல்லை. ரெண்டுத்துக்கும் அதான் டிஃபரன்ஸ். ஸோ யூ கான்ட், அது எப்படி சொல்றது, நீங்க படத்துல காமிக்கிற மாதிரி அழகா ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை அப்படியே சுத்தி காமிச்சிட்டு ஃபுல்லா பச்சை பசேன்னு காமிச்சு அந்த மாதிரி படம் இது காட்டணுன்றதுக்காக அது பிட்ச் டார்க்ல எடுத்தது. அந்த பியூட்டி வந்து எந்த வகையிலுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அந்த எமோஷன் அப்படின்றது. ஸோ அதனால தான் இந்த டார்க்ல நடக்கிற ஒரு எமோஷனா வந்து இந்த படத்தை, இந்த இமோஷன்ஸ் பத்தி சொன்னேன்ல, இதுல என்ன இமோஷன் அந்த சவுண்ட்ஸ்கேப்பா சிங் பண்றதுல ரொம்ப டஃபா இருந்தது, அந்த இமோஷன் என்னது? ஜாலியா இருந்தது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது சொல்றேன், ஏன்னா நீங்க வந்து இல்ல இந்த ஒரு வெரி ஒரு எல்லாமே இருக்குல்ல, நிறைய எமோஷன்ஸ் இருக்குல்ல, அதுல
அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு மியூசிக் பண்ணோம்ல, அதுல ரொம்ப டஃபா இருந்தது. அதுதான் அந்த ஒப்பாரி. தட்ஸ் த சேலஞ்ச். ஒப்பாரிக்கு வைக்கல நாங்க, அதுதான் சொல்ல வரும். ஒருத்தர் இறந்தா ஒப்பாரி வைப்பாங்க நார்மலா. பட் ஆனா இங்க வந்து ஒப்பாரி ட்ரீட் பண்ண விதம்ன்றது வேற. ஒப்பாரியை ட்ரீட் பண்ணது என்டையரா ஒரு டிஃப்ரெண்ட் சீன்ல, ஒரு அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. இப்போ அது மட்டும் நாங்கள் சொல்லலாம், இன்னும் தப்பு கிடையாது. ஒரு சண்டை சீன்ல நீங்கள் ஒப்பாரி வைக்கணும்னா எவ்வளோ கஷ்டப்படணும், அதுதான் இது. அண்ட் அது அப்புறமா வந்து கிளைமேக்ஸில் ஒரு சாங் ஒன்று வரும். ஸோ அந்த இது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா அது எமோஷனாக வந்து இட்ஸ் லைக் ஒரு மாதிரி ரொம்ப டீப்பான எமோஷன் அது. அதுக்கு வந்து அந்த சாங் வந்து கரெக்டாக பிளேஸ் பண்ணணும். அது மதுபாலகிருஷ்ணன் சார் தான் பாடினாரு. எஃபர்ட்லெஸ்ஸாக பாடினார் அவர். யூனோ இல்லை, எல்லாருக்குமே தெரியும். ஸோ பேசிக்கலி என்னன்னா, நீங்கள் ஒரு படம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிளைமேக்ஸில் ஒன்று வந்து ஒரு டாப் பாயிண்ட் நிறுத்துவீங்க. அதாவது எமோஷன்லாம் சொல்கிறேன், அழ வைக்கணும்ன்ட்டு. நீங்கள் படத்தில் முதலேருந்து அழுதிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ ஃபைனலில் நான் என்னெல்லாம் பண்ணி ஆகணும்? ஏன்னா படம் ஃபுல்லாக அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. டுவர்ட்ஸ் செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக எல்லாம் அழுதுட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த அழுகிறதோட சேச்சுரேஷன் பாயிண்ட், பீக் பாயிண்ட் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அந்த பீக் பாயிண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதுல தான் விஷயம். கண்டிப்பாக கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட். இதை பற்றி நான் சொல்கிறேன்ல, ஆல்ரெடி இந்த கதையில ஒரு இன்டென்ஸான அந்த அது ஆல்ரெடி இருக்கும். ஒரு சில பேர் சொல்லும், ஒரு நிறைய கிரிட்டிக் சொல்லும், இது ஆல்ரெடி இன்டென்ஸான ஒரு மோமெண்ட் தான், அங்கே பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்காதுங்க, அந்த அது அது வேணாம், சட்டிலாக போங்கன்ற அங்கே மயம். என்னன்னா இப்போ லாஸ்ட்டாக வந்து இப்போ நான் ஃபைனல் மிக்ஸ் உட்காந்துட்டு நாங்கள் வரும்போது எங்கெங்கெல்லாம் மியூசிக் பண்ணியிருந்தோம், அதை வந்து எனக்கு அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மியூசிக்கை வந்து நாங்கள் மியூட்டே பண்ணிட்டோம். ஏன்னா அது கதையோட ஃப்ளோ, ஏன்னா நாங்கள் இப்போ பார்த்துட்டு இருந்தது வந்து ரீலாக நாங்கள் படம் பார்க்கும்போது அந்த டிஸ்டர்பன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அந்த ஃப்ளோவாக நாங்கள் படம் பார்க்கும்போது அந்த டிஸ்டர்பன்ஸாக இருக்கப்போ அப்படியே கட் பண்ணி எதெல்லாம் தேவையில்லையோ அந்த மியூசிக் எல்லாத்தையுமே அங்கேயே நாங்கள் இது பண்ணோம். ஸோ இது வந்து 4 RR பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை மியூட் தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த கதையோட ஃப்ளோவை அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக அதை வைக்க முடியாது. எந்த வகையிலுமே அந்த கதையோட ஃப்ளோ வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இவன் சொல்கிற பாயிண்ட் தான் நான் சொல்ல வந்தேன். முதல்ல சொன்னேன், இன்னைக்கு உட்காந்து இது முடியவே முடியாது, இது இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் நான் ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போய் சண்டை போட முடியாதுல்ல, இல்லை என்னால் முடியாது, இது வச்சே அவன். ஸோ அப்படிலாம் சண்டைலாம் போட்டுருவோம். சண்டை டெய்லி ஸ்டுடியோவில் சண்டை இருக்கும். வந்துச்சுன்னா அதெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது. அதுவும் இந்த கிளைமேக்ஸ் சாங்லாம் வந்துட்டு, ஏன்னா அது ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட்டே நடந்துச்சு கிளைமேக்ஸ் சாங்கு. இதெல்லாம் பண்ணவே முடியாது, இப்படிலாம் பண்ணவே முடியாது. ஏன்னா அது வைரமுத்து சார் தான் லிரிக்ஸ் எழுதுனது. நாங்கள் ஒரு டியூன் போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம். அவர் ஒரு லிரிக் எழுதி அனுப்பிச்சு விட்டேன், இதுக்கு டியூன் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். டியூன் படிச்சு லிரிக்கை படிச்சு பார்த்துட்டு பண்ணவே முடியாது, இது கவிதையாக இருக்குது, இதை எப்படி பாட்டாக பண்ண முடியும், இது பண்ண முடியாது, இதுதான் பண்ணி ஆகணும்னு அங்கே வேற. இங்கே வந்து நாங்கள் இது எப்படா பண்ணுறது, அந்த டியூனுக்கு போட முடியாதுல்ல சொல்லிட்டு அப்படியே ஒரு கான்ஃபிடன்ஸ். ஒரு 2 weeks கழிச்சு தென் அதை சேலஞ்சாக எடுத்துட்டு சரி டியூன் போட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு போட்டு பார்த்ததுக்கு அப்புறமா தான் அந்த லிரிக்கோட இன்டென்சிட்டி என்னன்றது அப்புறமா தான் எங்களுக்கு புரிஞ்சுது. அதை பாட்டா மாத்தது டக்குன்னு மாத்திட்டோம். அதை பாட்டா மாத்தது ஜஸ்ட் ஒரு 1 hourல வந்து ஃபுல் பாட்டுமே முடிச்சிட்டோம். பட் அந்த பாட்டா மாத்ததுக்கு நாங்கள் ஒரு டைம் எடுத்துக்கிட்டோம். இப்போ மதுபாலகிருஷ்ணன் சார் வந்து இட்ஸ் அ வெரி ப்ராப்பர் கர்நாடிக்கல் ஆர்டிஸ்ட். அவரை கொண்டு வந்து நான் ஒரு மலை கிராமத்தோட ட்ரைபில் கிளைமேக்ஸில் பாட வைக்கணும், அதுதான் டாஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ அந்த டாஸ்க் வந்து ஹவ் யூ வில் ஃபுல்ஃபில்னா, ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணணும்ல. அவர் வந்து ஃபுல்லாக கர்நாடிகா பாடிட்டோன்னா படத்தில் ஒட்டவே பட்டார். அது வந்து ஒரு க்ரைமர். ஸோ இப்போது நான் போய் அன்னைக்கு உட்காடுறோம், நானும் ஜெகன் தமிழ் இப்படிலாம் உட்காடுறோம், பாட்டு காமிக்கிற வைரமுத்து சார்கிட்ட, நல்லா இருக்கு, ஓகே சரி, இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண ரெடியா? ஒர்க் பண்ண தானே வந்திருக்கோம். அப்போ அவர் சொல்கிறாரு, விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க, ஒரு வாரம் கழிச்சு வாங்க, நான் ஒன்று தரேன் இந்த படத்துக்கு, ஆனால் அதை வச்சு பண்ணணும். அன்னிலேருந்து சண்டை போடுறோம், நான் ஜெகன் தமிழ்லாம் இதெல்லாம் முடியாது, நாங்கள் இந்த டியூன் நல்லா இருக்குல்ல, இந்த டியூன் நல்லா இதுக்கு டியூன் போடு இது போடு. ஏன்னா அந்த டியூனு எப்படி வந்ததுன்னா இன்டர்வல்லேருந்து டெவலப் பண்ணுறோம் அதை நாங்கள். அந்த மெலடியை டெவலப் ஒரு ஹை பாயிண்ட் கொடுக்கறதுக்காக. இன்னும் இப்போ சொன்னோம்ல, ஒரு எமோஷனோட ஹை பாயிண்ட் எண்டில் இருக்குன்னா, இப்போ இவன் வந்து இன்டர்வல்ல ஒரு பாயிண்ட் வைக்கிறான், அதை வந்து நம்ம எடுத்துன்னு வந்து ஒரு பிளாஸ்ட் கொடுத்தா தான் உங்களால் அந்த ஒரு ஃபீல் அப்படி வச்சது தான். இது தனக்கும் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது, எங்களுக்கு எங்கள் 2 பேருக்கும் பிடிச்சிருந்தது, தமிழுக்கு பிடிச்சிருந்தது, ஜெகனுக்கு. ஆனால் வைரமுத்து சார் கொடுத்தது வந்து அந்த ஒரு பாயிண்ட்ல கூட சிங்க் ஆகாது. அவர் வேற ஏதோ என்டையராக ஒன்று கவிதை கொடுத்தாரு. அவர் வந்து அவருக்கு இந்த படத்தோட கோர் எமோஷன் ஒன்று இருந்து அவரு ஒரு லிரிக் எழுதி கொடுத்தாரு.
இப்போ அந்த பாட்டு வந்து இந்த படத்துக்கு இந்த பாட்டுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு விஷயமா இருந்தது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது. தென் அதுக்கப்புறமா வந்துட்டு அதை பாட்டாக கன்வெர்ட் ஆகும்போது தான் ஓகே இதுதான் இந்த படத்தோட கரெக்டான பாயிண்ட்டு. பிகாஸ் அதோட எண்டு பாயிண்ட்டை திருப்பியும் வந்து படம் டைட்டில் போடும்போது அங்கே ஒரு எண்ட் பாயிண்ட் ஒன்று வரும். ஸோ அந்த எண்டு பாயிண்ட்டோட இந்த லிரிக் இந்த பாட்டை வந்து ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. அதாவது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது அந்த லிரிக்கை வந்து டியூனா கன்வெர்ட் பண்ண ரொம்ப முக்கியம் இந்த படத்தில். அதான் சொன்னேன், நத்த ஓடு உடஞ்சி செம்மழியாக கொட்டுதடி, அதுக்கப்புறம் ரத்த வாடை வீசும் தசை பார்த்து வட்டம் போட்டு சுத்துதடி. ஸோ எங்கெல்லாம் வந்து பிளட் இருக்கோ அந்த பருந்து வந்து சுத்தும்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஏன் வந்து அந்த நம்ம ஒரு பிளட்டை ஏன் கொண்டு வந்திருக்கோம், ஏன் வந்து ஒரு ஓடு உடையறதை பற்றி பேசியிருக்கோங்கிறதுலாம் வந்து லைக் ஒரு அஸ் அ ஃபீமேலாக வந்து லிரிக் ட்ரீட் பண்ணதுமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி மெட்டஃபரிக்கலாக தான் ட்ரீட் பண்ணி ஃபீமேலுக்கு புரியும். எல்லா ஃபீமேலுக்கும் அது கனெக்ட் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும். இப்போ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது, படத்துலேயே காமிக்கிறோம். ஒரு நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு ஒன் நைட் ஜேர்னி இதை பற்றி தான் இந்த படம் அப்படிங்கிறத காமிக்கிறோம். ஒரு குழந்தை பிறப்பை பற்றி தான் படம் இருக்குங்கிறதையும் காமிக்கிறோம். எல்லாமே அதெல்லாம் வந்து ஆல்ரெடி சொன்னது தான் நாங்கள். ஸோ அந்த ஒரு குழந்தை பிறப்புக்கு ஒரு ஓடு உடையருங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது எவ்ரி மாம் நோஸ், எவ்ரி டேட் நோஸ். பட் அந்த சொல்லுவாங்க அந்த பனிக்கூடம் உடையறதுன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் ஒரு ப்ரெக்னன்சி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அது எவ்வளோ டஃப்ன்றது இந்த படம் பார்த்து இப்போ உடச்சி விட்றாங்கல்ல. இப்போ ஐ எக்ஸ்பீரியன்ஸ்டு. நீங்கள் டாக்டர்ஸ் கிட்டலாம் போனீங்கன்னா ஒரு ஒரிஜினலாக அது என்ன சொல்லுவாங்க, நார்மல் டெலிவரிக்கு வந்து ஏஆர்எம் பங்க்ஷன் சொல்கிறாங்க. அதை வந்து நீங்கள் ஒரு இதை வந்து ஊசியை வச்சு உடைப்பாங்க. ஸோ அதுவே நம்மளுக்கு பெயினாக இருக்குது. ஏன்னா வி ஹேவ் ஆல் சொஃபஸ்டிகேஷன். ஸோ இங்கே ஒரு சொஃபஸ்டிகேஷனே இல்லாத ஏரியாவில் என்னென்னலாம் நடந்தால் என்னென்னலாம் ஆகும், எப்படியெல்லாம் ஆகும். ஒரு குழந்தை பிறக்கிறதுன்றதே அது எவ்வளோ பெரிய ஒரு டாஸ்க், அது எவ்வளோ பெரிய போராட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஒரு குழந்தை வெளியில் வருது, நாய் நரி பன்றி எல்லாம் குட்டி போடுது, முடியுமா மேம்? நீங்கள் வந்து தர்மதுரையில் நடிச்சிருக்கோம், தர்பாரில் நடிச்சிருக்கோம். இனி விஜய் நம்பியார் கூட ஒரு தமிழ் ஹிந்தி படம் ஹிந்தியும் பண்ணியிருக்கேன். அதை பற்றி வெரி குட் ஃப்ரெண்ட். எனக்கு ஒரு டைரக்டர் கிடையாது என்னோட, நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா விஜய் வந்து சார் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு வெப் சீரிஸ் பார்த்து தான் கூப்பிட்டாங்க. மும்பையில் தான் ஆடிஷன் டெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஆடிஷன் எடுத்தாங்க, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வேணாம் இங்கே வந்தே பண்ணிக்கிறோன்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் அனுப்பி எனக்கு ஆடிஷன் எடுத்துகிட்டு போனாங்க. அங்கே ஒர்க் பண்ணும்போது நான் முதல் டைரக்டர்னு எனக்கு தெரியாது. விஜய் சார் நான் பார்த்ததில்லை. ஒரு ஏடி மாதிரி அப்படி தான் நாங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒரு 1 வீக் அப்புறமா தான் அவர் தான் டைரக்டர்னே எனக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ ஜாய்ஃபுல்லாக நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்தோம். ஒரு டைமில் நான் சொல்லக்கூடாது, ஒரு டைமில் நான் அங்கே இருக்கவங்க எல்லாம் ஹிந்தி, எனக்கு தமிழ், எனக்கு ஹிந்தி தெரியாது. அங்கே போய் என்ன ஆயிடுச்சுன்னா நான் 7 o'clock காலையிலே போயிட்டேன். திடீர்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு கூப்பிடவே இல்லை. ஒரு 12 o'clock நான் தூங்கியாச்சு. அப்புறமா எனக்கு திடீர்னு வந்து ஷார்ட் ரெடின்னு ஒரு சாரியாக கொடுத்தாங்க. அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு காலேஜ் போர்ஷன் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 பீப்புளுக்கு மேலே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே ரெடின்னாங்க. நான் ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கேன்ல, ரெடி கேரன் கதவு க்ளோஸ் பண்ணவில்லை. சரி நான் என்ன பண்ணிட்டு மேலே போட்டு மேலே ஒரு டவல் போட்டு ப்ளவுஸ் பண்ணிட்டு அப்படி கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. நான் சாரி கட்டிகிட்டே இருக்கேன் போயிட்டேன். சார் வந்து இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, காலையிலேயே வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டாங்க. அதான் சொன்னேன், சார் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஏதோ சொல்லியிருக்காங்க பட் புரியல. அப்போது சார் வந்து பயங்கரமாக ஷவுட் பண்ணிட்டாரு. அப்புறமா என் மேலே தப்பு இருந்தால் நீங்கள் என்னை கேளுங்க, என்னை ஏன் கேட்கல, நீங்கள் இது சொல்கிறீங்க அப்படின்னு. ஜீவா வாட் இஸ் டூயிங் நவ் அப்படின்லாம் சொன்னார். சார் என் மேலே தப்பு இல்லை சார். என்ன உடனே இப்போ என்ன பண்ணலான்னாரு. சார் நான் நடிக்க தான் வந்திருக்கேன், நான் ரெடி சார் அப்படின்னு சொன்னேன். ஓகே ரெடி அப்படின்னாரு. அப்போ ஒரு சீக்வன்ஸ் ஒன்று போச்சு. முடிச்ச உடனே நீ என்ன தானே சொன்ன, உங்களை நினச்சி தான் சொன்னேன் அப்படின்னு பயங்கரமாக சிரிச்சுட்டு ஓகே அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அவங்க எல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஓகே சாரி ஜீவா அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், உன் மேலே தப்பு இல்லைன்னா நீ கேட்கலாம், கரெக்ட், நீ பேசுனது கரெக்டு அப்படின்னு சொல்லி எனக்கு பேசினார். அதுக்கப்புறம் இன்னும் க்ளோஸாக ஆகிட்டோம் நாங்கள். எனக்கு ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி. நான் என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் நான் அவர்கிட்ட சொல்லுவேன். அவர் எனக்கு ஐடியா கொடுப்பாரு, இது நல்லா இருக்கு, இப்படி பண்ணு, சீக்கிரம் ஹிந்தி கற்றுக்கோ, நான் பண்ணுற எல்லா படத்துலையும் வெப் சீரிஸ்லையும் நீ இருப்ப அப்படின்னு சொன்னாங்க. வெரி கிரேட். அவங்க கூடலாம் ஒர்க் பண்ண அனுபவம் தான் நான் இன்னி வரைக்கும் வந்துட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் 35 மூவிஸ் முடிச்சிருக்கேன்.
தர்மபுரிக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறேன், நேற்று தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தது, இங்கே வந்திருக்கேன். இங்கேயுமே நான் நிறைய கற்றுக்கிட்டேன். இது ஒரு ஸ்கூல் மாதிரி தான் எனக்கு. லைஃப்பில் எந்த ஒரு திங்ஸும் இல்லைனாலும் வாழ்கிறதுக்கு ஒரு விஷயம் இங்கே கற்றுக் கொடுத்துருக்காங்க பசங்க. இவங்க எல்லாருமே வந்து என்னுடைய தம்பிங்க, கூட பிறந்த தம்பிங்க கூட 2வது சொல்லுவேன். இங்கே இருக்கிறவங்க ராஜாவாக இருக்கட்டும், பாலாவாக இருக்கட்டும், இவங்க ஹரி, இந்த ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம ஜெகன், இவங்க எல்லாருமே கேமரா எல்லாருமே வந்து நீ தாங்குன்னு தாங்கினாங்க. நான் ஒரு தேவதை மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ திரும்ப நான் இவங்களோட ஒர்க் பண்ணணும்னு தான் ரொம்ப ஆசைப்படுறேன். இந்த மாதிரி இந்த படம் வர 18ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முன்னாடி சொன்ன மாதிரி தான் தியேட்டரில் போய் பாருங்கள். அதுக்கு ரீசன் வந்து நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. எல்லாத்தையும் இங்கேயே சொல்லிட்டா அவங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் போயிடும். ஸோ தியேட்டரில் போய் பாருங்கள் கட்டாயம். இந்த மாதிரி சின்ன படம் பெரிய படம் பிரித்து பார்க்க வேணாம். ஒரு நல்ல படத்தை நீங்கள் சினிமாவில் போய் தியேட்டரில் தான் பார்க்கணும். பாருங்க மக்களே. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.